வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய மூவ்மெண்ட் மட்டும் பார்ப்போம். நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஷார்ட்டாக கோல்டுக்கு மட்டும் பார்த்துக்கலாம். வீக்லி ஃபோர்காஸ்ட்ல மீதி டாலர் இண்டெக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் நமக்கு வந்து நியூஸஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேடுடைய எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனுடைய கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி மாறி மாறி தான் வரும். பட் இது ஒரு டேட்டா. இதை தாண்டி 9:30 மணிக்கு நமக்கு வந்து ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச் இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பெரிய லெவலில் இறங்கலை. 4.5 வரைக்கும் எதிர்பார்த்துருந்தது. அவங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னும் இறங்கி தான் இருக்கு. 5லேருந்து 4.75 வந்திருக்கு. 4.5 வரைக்கும் வந்திருந்தா அது டாலருக்கு இன்னும் ரொம்ப வீக்காக எதிர்பார்த்துருக்கலாம். பட் ஆனால் இது ஓகே, ஓரளவு நார்மலான டேட்டா தான். இறக்கியிருக்காங்க. பட் ஆனால் 2.5 தான் இறக்கியிருக்காங்க. 0.5 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், இறங்கலை. ஸோ அப்போ டாலர் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அப்படியே அங்கே ஹோல்ட் ஆகி தான் நிற்கும். பெரிய லெவலில் அந்த அந்த நியூஸ்க்காக இறங்குனது அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம கோல்டு சார்ட் பார்த்துடலாம். கோல்டோடைய வீக் சார்ட் பார்த்துடலாம். ஸோ கோல்டோடைய வீக் அப்படிங்கிறது வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வீக்கில் வந்து ப்ரைஸ் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஃப்ரேமாக இருந்தாலுமே இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த பேஸ் லெவல்ல ப்ரைஸ் வந்து இங்க ஹோல்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால இப்போ இந்த மார்க்கெட்ல ஒரு புஷ் நடக்குது. ஸோ இதை பிரேக் பண்றான் இந்த வாரம் அப்படின்னா, இல்லை நெக்ஸ்ட் வீக்ல பிரேக் ஆனால் கூட நெக்ஸ்ட் நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த பேஸ் லெவலுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ இனிமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இதை பேஸ் பண்ணி பார்க்கறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ டேல போனோம் அப்படின்னா, டேல மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேனல், ஓகே, மார்க்கெட்டுடைய சேனல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் சேனல் வந்து இப்போ பிரேக் ஆயிடுக்கு. இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆயிடுக்கு. ஓகே, அப்போ ப்ரைஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் நமக்கு வந்துட்டு அப்புறம் கூட திருப்பி ப்ரைஸ் போயிட்டு கீழே இருக்கக்கூடிய நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த பேஸ் லெவலுக்கு மார்க்கெட் வரலாம். அப்போ நமக்கு இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். பட் பொசிஷனாக எடுக்காதீங்க. இன்ட்ராடேல பண்ற மாதிரி இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்டாப் லாஸ் மஸ்ட். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண கூடாது. ஸோ இந்த பர்டிகுலர் சேனல் வந்து நமக்கு இப்போ பிரேக் ஆயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டதுக்கு அப்புறம் அப்போ கீழே இருக்கிற பாட்டம் சேனல் வரைக்கும் வரலாமா? அதுவும் வரலாம், உடைக்கலாம். அதையும் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட மார்க்கெட் போகலாம். அப்போ இந்த ட்ரெண்டுக்கான கரெக்ஷன் மூவ் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஒரு 4 ஹவர் சார்ட்ல போய் பார்க்கும்போது ப்ரீவியஸாக இருந்த அந்த சப்போர்ட் லெவலில் எக்ஸாக்டா ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட்ல ப்ரீவியஸாக இருந்த ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் நம்ம எதிர்பார்த்தது 2705, அதை பிரேக் பண்ணிட்டு அதே இடத்துல மார்க்கெட் இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு ரெடி ஆயிட்டான். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏறும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணலாம். என்ன ப்ரைஸ்ல செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2695ல இருந்து இந்த 75க்குள்ள மார்க்கெட் செல் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம செல் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணும். இந்த டாப் தான் ஸ்டாப் லாஸ் அல்லது இந்த டாப் தான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசா இருக்குங்க அப்படின்னா அங்க வெயிட் பண்ணி ஒரு ஷார்ட் ஃப்ரேம்ல ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும் போது இந்த ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி இங்க செல் ட்ரை பண்ணலாம். இந்த செல் எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறத விட இந்த செல் அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே இறங்குது. இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்துட்டு இறங்கும் போது உங்களுடைய புக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பாதி புக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு அல்லது ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா கீழே வந்து இந்த இடமும் நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல் தான். ஓகே, இங்க திருப்பி இப்படி வந்துட்டு மார்க்கெட் இங்கேயே அந்த கரெக்ஷனை கொடுக்குறான். அந்த 520 வரைக்கும் போறதுக்கு இங்கே மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்குறான் அப்படின்னா அதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரைஸை வந்து இந்த இடத்துல ட்ரையல் ஸ்டாப் லாஸ்ல யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் லோ பிரேக் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். இந்த பர்டிகுலர் லோ பிரேக் ஆனாலும் பெரிய டார்கெட்டா நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. 620லேருந்து, அதாவது 2620லேருந்து 2600க்குள்ள இந்த மார்க்கெட் வந்து இந்த ரேலியை ஸ்டாப் பண்ணும். ஸோ இப்படி ஒரு ரேலி இப்போ நடக்குது. அதாவது ஒரு வேவ் மாதிரி நமக்கு இங்க வந்து முடியணும். ஈக்குவலாகவும் முடியலாம், இங்கேயும் முடியலாம். அதனாலதான் இந்த இடத்துல நமக்கு ஒரு பேனிக் சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அரௌண்ட் திஸ் ஏரியா ப்ரைஸ் வரும் பொழுது, இல்லை சார் நான் இப்பவே போயிட்டேன் அப்படின்னா நாங்கள் பொறுப்பு இல்லை. இந்த இடத்துக்கு வந்தால் 95ல இருந்து கிட்டத்தட்ட 705 கிட்ட ப்ரைஸ் வந்தால் மட்டும் செல் போலாம்.
ஸ்டாப் லாஸ் மஸ்ட். ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா இந்த லெவல்ஸை எடுத்துக்காதீங்க, எனக்கு காலும் பண்ணாதீங்க. இந்த லெவல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக என்ன ஆகுனா, நீங்கள் என்ட்ரி எடுத்தோடனே எவ்வளோ லாஸ் வச்சுருக்கீங்களோ அந்த லாஸ்க்கு ஈக்குவலான டார்கெட்ஸ் கிடைக்கும். ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணணும், கீழே இறக்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? 620லேருந்து 600 வரைக்கும் நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அங்கே வந்தோடனே கண்டிப்பாக புக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். திருப்பி அங்கேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா, மேலே இங்கே 735 வரைக்கும் ப்ரைஸ் திருப்பி ரேலி ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஓகே, ஸோ அதனால இங்கே செல் ட்ரை இப்போ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக செல் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை ப்ரைஸ் வந்து அங்கே எடுத்த இடத்துலயே கன்சால்டேட்டில் நிற்குதுன்னா ஒரு 9:30க்கு அப்புறம், நைட் 9:30க்கு அப்புறம் புக்கிங் போட்டுட்டு விட்டுருங்க. ஓவர் நைட் பொசிஷன் எடுக்க வேண்டாம். ஓகே, ஓவர் நைட் பொசிஷனை நம்ம கொண்டு போக வேண்டாம். ஏன்னா சாட்டர்டே சண்டேஸில் ஏதாவது இஸ்ரேலோடைய இதோ வேற ஏதாவது ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மண்டே மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம், ப்ரைஸும் கீழே 600 660 பக்கமாக வந்துட்டான். அப்படிங்கும்போது வேணா பொசிஷனை நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் அப்பயும் ஸ்டாப் லாஸை அங்கே போட்டு வச்சிருக்கணும். ஓகேங்களா? டாப் அண்ட் டாப்பில் வைக்கிற ஸ்டாப் லாஸை அல்லது நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாப் லாஸ் ஏரியாவை போட்டுட்டு இந்த என்ட்ரியை நீங்கள் எடுக்கிறதுனா எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.